பண்ணாட மட்டும் என் கையில கிடைச்சான், செத்தான் அவன். அது போதும் சின்னையா. நீங்க இன்னொருத்தருக்காக பண்ணத நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா கல்யாணமே வேண்டான்னு எனக்கு லெட்டர் எழுதின நீங்க எதுக்கு சின்னையா சந்தோஷமா என் கழுத்துல தாலியை கட்டினீங்க? இதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கா? துர்கா, என்ன மன்னிச்சிரு. இதுக்கு சத்தியமா என்கிட்ட பதிலே கிடையாது. ஆனா நீ கும்பிடுற அந்த மாசாணி அம்மா சத்தியமா நான் சொல்றேன், எனக்கு தெரியாம என்ன மயக்கி தான் உன் கழுத்துல தாலி கட்ட வச்சாங்கன்னு எனக்கு தான் தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி கடைசியா கோவில்ல பெரியப்பா வர்றதுக்கு முன்னாடியில இருந்து தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. யாரு என்ன சொன்னாலும் நான் துர்கா கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். நீ அந்த துர்கா கழுத்துல தாலி கட்டிட்ட அசோக். இல்ல, இந்த வீடியோல இருக்கிறது நான் இல்ல. நான் தாலி கட்டல, தாலி கட்டல, தாலி கட்டல. அவ்வளவுதான். இவ்வளோ விஷயம் பண்ணனா எப்படி சந்தோஷமா உன் கழுத்துல தாலி கட்டினேன்னு இப்ப வரைக்கும் புரியாம நான் மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த இடத்துல அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால்தான் நான் யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம கோயிலை விட்டு கிளம்பிட்டேன். இதான் துர்கா என்கிட்ட இருக்கிற பதில். துர்கா, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்னோட சேம்பர்ல வந்து கேட்டு பாரு. அசோக் யாரு, அவனோட கேரக்டர் என்ன, அவனோட லட்சியம் என்னன்னு. வாழ்க்கையில கல்யாணமே பண்ணிக்க கூடாது, எந்த கமிட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் நான் சிங்கிள்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டவன். அப்படிப்பட்ட நான் எப்படி துர்கா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்லு? நான் இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன் துர்கா. நீயே சொல்லு, நான் இப்ப என்ன செய்யணும்? நீங்க சொல்றத நான் நம்புறேன் சின்னையா. ஆனா என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சொன்ன விஷயத்த நான் யார்கிட்ட சொன்னாலும் என்ன நம்புவாங்களா? ஏன் உங்க கோர்ட்டு கூட அதை நம்பாது. கிடைச்ச புருஷன் கூட சந்தோஷமா வாழ தெரியல, அதனாலதான் இவ புருஷன் இவள வேண்டான்னு தள்ளி வச்சுட்டான்னு கேவலமா பேச மாட்டாங்க. ஆனா என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம் சின்னையா. என் விதி இதுதானே இருந்தா என் கௌரி கூட சந்தோஷமா வாழ்ந்துருவேன். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சின்னையா, எப்பவும் போல மனசுல இருக்கிறத பட்டுன்னு சொல்லிருங்க. சின்னையாக்காக எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நான் செய்வேன். சொல்லுங்க சின்னையா. துர்கா, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு துர்கா. எனக்கு வேற வழி தெரியல துர்கா. சின்னையா, கண்டிப்பா உங்களை விட்டு நான் போயிடுவேன். இத நான் என் அம்மாவா நினைக்கிறேன். என் மாசாணி அம்மா மேல சத்தியமா சொல்றேன், உங்களை விட்டு கண்டிப்பா போயிடுவேன். ரொம்ப தேங்க்ஸ் துர்கா. நான் சொன்ன மாதிரி செஞ்சிருவேன் சின்னையா. ஆனா நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். செய்வீங்களா? எனக்காக நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ண போற? உனக்காக நான் என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவேன். என்ன ஹெல்ப் பண்ண சொல்லு? எனக்கு நடக்க போற தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன்ல என் கழுத்துல நீங்க மறு தாலி போடணும்.
என்ன துர்கா சொல்ற? அதான் நீ என்னை விட்டு போக போறேன்னு சொல்லிட்டேல, அதுக்கப்புறம் நான் எதுக்கு உனக்கு மறுத்தாலியெல்லாம் போடணும்? உங்களை விட்டு போறேன்னு சொன்னது உங்க சந்தோஷத்துக்காக. ஆனா என் கழுத்துல மறுத்தாலி போடணும்னு கேக்குறது ஏன் சந்தோஷத்துக்காக. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் கௌரி கொஞ்ச நாள்ல இருந்து இங்க கிளம்பிடுவா. அவ கிளம்புனதுமே நானும் உங்களை விட்டு போயிடுவேன். அது வரைக்கும் கௌரிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. ஏன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோங்கிற நம்பிக்கையில அவ இருக்கா. நம்ம பேசின விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா அவ உடைஞ்சு போயிடுவா. பிஞ்சு மனசு சின்னையா தாங்காது. சின்னையா, இந்த துர்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த வார்த்தையை காப்பாத்த உசுர கூட விடுவா. நீங்க என்ன நம்பலாம். நான் சத்தியம் பண்ணதுதான். துர்கா, நான் யோசிச்சு சொல்றேன். காலையிலேயே குளிச்சு முடிச்சு ரெடி ஆகி பூஜையில வந்து உட்கார்ந்துருக்கா. இவ வேண்டதெல்லாம் பார்த்தா ஃபங்க்ஷன் எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா முடிஞ்சிரும் போல இருக்கு. அத்தை, விடக்கூடாது அத்தை. இந்த பரதேசி என்ன பண்ணாலும் அதுல ஏதாவது ஒரு குடைசல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவ டென்ஷன்ல ஏதாவது ஒரு தப்பு பண்ணி அசிங்கப்படுவா. ஏன் துர்கா, நீ 4 மணில இருந்து சாமி கும்பிட்டுட்டே இருக்க. வெறும் வயித்தோட எவ்வளவு நேரம் இப்படியே இருப்ப? கொஞ்சமாவது தண்ணி குடிக்கலாம்ல? கௌரி, இன்னைக்கு எனக்கு நடக்க போற தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அது ஏன் ஆசை மட்டும் இல்ல, பெரியவங்களோட விருப்பமும் கூட. அதுக்காக தான் காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்ல படாம நான் அம்மனை வேண்டிக்கிட்டு இருக்கேன். இந்த வேண்டுதல் முடிய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. வேண்டுதலை முடிச்சிட்டு நான் அப்புறமா குடிக்கிறேன். முடிவு பண்ணிட்ட. சரி, பண்ணு. அக்கா, அந்த சிறுக்கியோட வேண்டுதலை பாத்தீங்களா? ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்க எவ்வளவு தீவிரமா பூஜை பண்ணிட்டு இருக்கா. அத்தை, நான் வேணா போய் எதையாவது தட்டி விட்டு பூஜையை கெடுத்து விட்டுருவா. பூஜை கெடணும், ஆனா அது யதார்த்தமா கெட்ட மாதிரி இருக்கணும். ஐயோ அக்கா, அங்க பாருங்க, அந்த சிறுக்கி இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜையவே முடிச்சிருவா. அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும்க்கா. வீணா சொல்றதா கரெக்ட்னு தோணுது. வீணா, நீ போய் அந்த சூடத்தட்டை தட்டி விட்டுரு. மத்தத அப்புறமா பாத்துக்கலாம். ஷூ, அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. வீணா, நீ நான் சொல்ற மாதிரி செய்.
கௌரி, சாமிக்கு பூ போடணும். கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? சரி, இதை எடுத்துட்டு வரேன். ஹே வீணா, அந்த குட்டிச்சாத்தான் போறா. இதுதான் சரியான டைம். அந்த டிரால ஒரு பவுடர் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு அப்புறம் நான் சொன்னது மட்டும் செய். போ. பல்லுல பச்சை தண்ணி படாம இந்த பூஜையை இவ எப்படி முடிக்கிறான்னு பாப்போம். நீ போ. சரி அத்தை. அக்கா, உன் பிளான் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருமல் அதிகமாகி இந்த துர்கா எப்படியும் தண்ணிய தேடி ஓடுவா. அக்கா, அம்மா சரி அம்மா. என்ன துர்கா, ரொம்ப அதிகமா இருமல் வருதா? பேசாம நான் வேணா போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடவா? நீ எப்படி இருந்தாலும் நான் சொல்றதை கேட்க போறது இல்ல. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்தாம்மா, இந்த தண்ணி குடி. பாட்டி, இவ பூஜை முடிகிற வரைக்கும் பச்சை தண்ணி பல்லுல படக்கூடாதுன்னு தீவிரமா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் வேண்டான்னு சொல்றா. பல்லுல தானே படக்கூடாது, நேரா தொண்டையில ஊத்திக்க சொல்லு. பாட்டி, இந்த வயசுலயும் உனக்கு கிண்டலுக்கு குறைச்சல் இல்ல போல. அம்மாடி, இது வெறும் தண்ணி இல்லம்மா, துளசி தண்ணி. துளசி தண்ணினா அது தீர்த்தத்துக்கு சமம். அதனால இந்த தீர்த்த தண்ணி குடிக்கலாம். நம்மள எந்த சாமியும் கோவிச்சுக்காது. அது மட்டும் இல்ல, சாம்பிராணி புகைக்கு துளசி தண்ணி குடிச்சா தொண்டை எரிச்சல் போகும். இந்தாம்மா குடி. துர்கா, இந்த பெரியவங்க சொன்னா பெருமாளே சொன்ன மாதிரி அந்த பெருமாள் கிட்ட கூட இந்த துளசி தண்ணி மட்டும்தான் கிடைக்கும். பெருமாளோட தீர்த்தம்னு நினைச்சிட்டு நீ அதை வாங்கி குடி. அதுல எந்த தப்பும் இல்லை.
குடி. ம். பாட்டி நல்லா இருமா. எழுந்திரிமா. ரொம்ப நன்றி பாட்டி. அம்மன் மேல இவ்ளோ பக்தியா இருக்க, உனக்கு ஒரு குறையும் வராது. ஆமா, உனக்கு தான் இன்னைக்கு தாலி பிரிச்சு போட போறாங்களா? ஆமா பாட்டி. உன் முக லட்சணம் அப்படியே காட்டி கொடுக்குது. வீணா, போய் அந்த பொம்பளையை இழுத்துட்டு வா. ஆமா பாட்டி, ம். இந்த வீட்ல வந்ததுல இருந்து உன்னை பார்த்ததே இல்லையே. நானா? இதோ இங்க நிக்கிறாளே, மீனாவோட பாட்டி. பாட்டி, வந்ததும் வராததுமா இதுங்க கூட என்ன பேச்சு? வீட்டுக்குள்ள வந்ததுமே இவங்க தான் தெரிஞ்சாங்க. ஏன் இவங்க கிட்ட பேசினா என்னமா? ஏண்டி, துளசி தண்ணி நீயும் குடி. எனக்கெல்லாம் வேணாம், நீ வா. என்னடி? நீ வா. துர்கா, ஆரம்பமே ஆசீர்வாதத்தோட ஆரம்பிச்சிருக்கு. இனி எல்லாமே நல்லபடியா நடக்கும். வா. இந்த சிரிக்கு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா அவளுக்கு மட்டும் சாதகமா எல்லாமே நடக்குதுக்கா. அந்த வீணா போன கிழவி வந்து வெறும் தண்ணிய கொடுத்து நம்ம பிளான சக்சஸ் பண்ணுவான்னு நினைச்சா, ஆனா அந்த கிழவி துளசி தண்ணிய கொடுத்து நம்ம பிளான்ல எல்லாம் மண்ணள்ளி போட்டுட்டா. இந்த கிழவிய ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு அந்த வீணாவை சொல்லணும். விட்ரி, எங்க போயிட போறா? பெரியவர் வரத்துக்குள்ள இந்த துர்காவை வச்சே ஃபங்க்ஷனை நிப்பாட்டி காட்டுறேன். நல்லவங்களுக்கு ஒரு வழி, கெட்டவங்களுக்கு 1000 வழி. இந்த துர்காவை பொறுத்த வரைக்கும் நான் கேடு கெட்டவ. ஆனா அக்கா என்ன? அத்தை, ஃபங்க்ஷனுக்கு ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீங்க இன்னும் யோசனையில தான் இருக்கீங்க. ஃபங்க்ஷனை நிப்பாட்ட என்ன பண்ண போறீங்க? நான் ஒரு விஷயம் யோசிச்சா அதுல பல விஷயம் இருக்கும். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பட்டிக்காட்டு துர்காவை எப்படி அசிங்கப்படுத்துறேன்னு பாரு. எப்படி அத்தை? சொல்றேன், வா. காவேரி, நான் சொன்ன மாதிரியே கரெக்டா பண்ணிட்டியா?
அம்மாடி துர்கா பூஜை ஆரம்பிமா. ம் சரிம்மா. எப்படிக்கா? வயிற்று அறுத்தாலும் வகையா இருக்கணும்னு சொல்ற மாதிரி இந்த துர்காவை அசிங்கப்படுத்த தான் போறோம். ஆனா அது அவளாலேயே நடக்கிற மாதிரி செட் பண்ண பாத்தியா? அது தாண்டி அகிலா. வீணா, அத்தை, இப்ப துளசி மாடத்துக்கு சூடம் காட்டுவா. நீ என்ன பண்றனா தெரியாம அவளை இடிக்கிற மாதிரி இடிச்சு சூடத்தை மாடத்துல விழற மாதிரி செஞ்சிரு. சொல்லிட்டீங்கல்ல அத்தை, இனிமே எப்படி செய்யறேன்னு மட்டும் பாருங்க. ரிவர்ஸ்ல 3 டைம்ஸ் சுத்து.